ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த அவுட்ஃபிட் தான் பார்க்க போகிறோம். ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளீட்டடு, இன்னொரு சைடு அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு பட்டனும் வச்சுருக்கேன். கீழே வந்து ஸ்கர்ட்டை தான் மேட்ச் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து மேலே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுலேயும் வந்து அந்த பட்டனுக்கு நேராக சைடு ஓப்பன் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுதான் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி கையிலையும் ரெண்டு பக்கமும் ப்ளீட்டட் ஒரு ப்ளீட்டட் ஆட்டம் ஒரு மாடல் சேம் ப்ளீட்டட் வைக்கல, ப்ளீட்டட் ஆட்டம் ஒரு மாடல் வச்சு அதுலேயும் ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். ரெண்டு பக்கமும் மேட்சிங்காக என்ன கலர் ஸ்கர்ட் போட போகிறோமோ அந்த கலரில் பட்டன் வாங்கி நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த அவுட்லுக்கு. அதுதான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து ஸ்கர்ட் வச்சுருந்தேன், அதுதான் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஸ்கர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 2 மீட்டரில் நான் வந்து மேலே உள்ள கிளாத் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணால் வாங்கிக்கோங்க. நான் 2 மீட்டர் தான் வாங்கியிருக்கேன். அதுதான் வந்து போட போகிறோம். அதுக்கு வந்து பட்டனும் ப்ளூ கலரில் வாங்கி வச்சுருக்கேன். வச்சுட்டு அதை தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுதான் 2 மீட்டரு. லைனிங் வேணுமான்னு கேட்பீங்க. லைனிங் வேணாம். லைனிங் வேணும்னு நினைக்கிறவங்க இதில் வந்து ப்ளீட்டட்லாம் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் வந்து கண்டிப்பாக மேலே மட்டும் வச்சா போதும். கீழெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, மேலே மட்டும் வச்சா போதும். அதுக்கு வந்து நான் லைனிங் வந்து ஆல்ரெடி வீட்டில் இருந்தது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் சேம் கலர் வைக்கணும். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாததுனால சரி வீட்டில் இருந்ததை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர் லைனிங் இருந்தது, அதுதான் எடுத்திருக்கேன். அதுதான் வந்து லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஹைட்டும் அப்புறம் சைஸும் மெஷர் பண்ண போகிறோம். சைடு சைஸ் உள்ளவங்களுக்கு என் சைஸ் என்னன்னா ஸ்மால் சைஸ் உள்ளவங்களும் போடலாம், எக்ஸ்ட்ரா ஸ்மால் உள்ளவங்களும் போடலாம். அதுதான் என் சைஸு. உங்களுக்கு வேறு வேறு சைஸாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. உங்கள் சைஸுக்கு தகுந்தபடி சைடு லென்த்து மட்டும் எடுத்துக்கோங்க. ஹைட்டு வந்து இந்த ஹைட்டே எல்லாருக்கும் பொதுவானது. அதாவது 20+ உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவானது இந்த ஹைட்டு. ஆனால் வந்து சைடு லென்த் மட்டும் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. ஹைட் வந்து 14 எடுத்திருக்கேன். நான் 14 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அதை தான் பாக்ஸ் ஆட்டம் வந்து லைன் போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். வாங்க கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா நெக்கையும் ஹாம்கோலையும் கட் பண்ணணுங்கிறதுனால ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் சைடில் நார்மலான நெக் தான், ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து 4 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 4 to 5 வரைக்கும் எடுக்கலாம் இன்ச்சஸ். 5க்கு மேலே எடுத்தால் கீழே ரொம்ப லோவாக போயிடும். அதனால் 4 to 5 எடுக்கலாம். அப்போ எப்பயுமே போல் 3 இன்ச்சஸ் தான் வந்து ஓப்பன் நெக்குக்கு சைஸு. 3 இன்ச்சஸ் எடுத்து ரவுண்ட் நெக்குக்காக நான் வந்து கர்வ் வரைஞ்சிக்கிறேன். 1 இன்ச்சஸ் விட்டு கர்வ் ஆட்டம் வரைஞ்சிக்கிறேன். இதுதான் வந்து கர்வ் வரைஞ்சிக்கலாம். கர்வ் வரைஞ்சிட்டு அப்புறம் வந்து ஷோல்டர் மெஷர் பண்ண போகிறோம். ஷோல்டருக்கு எப்பயுமே போல் 2லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 தான் எடுத்திருக்கேன். அது வெஸ்டர்னுங்கிறதுனால ரொம்ப ஷோல்டர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்தால் அது நல்லா இருக்காது, அதனால் வந்து 2 எடுத்திருக்கேன். அப்புறம் ஹாம்கோல் எப்பயுமே போல் 6 தான், 6 எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். ஹாம்கோலி 1 இன்ச்சஸ் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதான் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு பேக் சைடில் நெக்ஸ்ட் அடுத்தது மேலே உள்ள கிளாத்தையும் சேர்த்து பேக் சைடில் நெக் கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் இப்போ ஆக்சுவல் கிளாத்தை எடுத்து மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் தான் ப்ளீட்டட் வைக்க போகிறோம். எப்படி ப்ளீட்டட் வைக்க போகிறோன்னா, அதுக்கு ப்ளீட்டட் வைக்கணுன்னாலே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவை பின்னு. அதனால் பின்னு எடுத்து வச்சுக்கோங்க ப்ளீட்டடுக்கு. இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்து நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கணும். எந்த பக்கம் வந்து அந்த எட்ஜஸ் எல்லாம் சேரணும், அதாவது ப்ளீட்டட் வைக்கிற எட்ஜஸ் எல்லாம் வந்து சேரணும் அப்படின்ட்டு நம்ம வந்து லைன் போட்டு வச்சுக்கலாம். அப்படி லைன் போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள். பேக் சைடில் தான் ஃபஸ்ட்டு போடுவேன். போட்டுட்டு ஃப்ரண்ட் சைடில் அப்படியே போட்டுக்கலாம். பேக் சைடில் போட்டாலே ஃப்ரண்ட் சைடில் அப்படியே தெரியும். அதே வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதில் தான் ப்ளீட்டட் ஒரு சைடு உள்ள ப்ளீட்டட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதில் மெஷர் பண்ண போகிறோம். அது எப்படி ப்ளீட்டட் வைக்கிறதுக்கு நம்ம வந்து கரெக்டாக ஷோல்டரில் சென்ட்ரு பார்ட்டை எடுத்து ஒரு பக்கம் மட்டும் லைன் போட்டுக்கலாம். அப்படி போட்டுட்டு அந்த எட்ஜஸில் தான் வந்து நம்ம வந்து ப்ளீட்டட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சேர்க்க போகிறோம். அப்படியே ஒரு ப்ளீட்டடாக வச்சுக்கலாம். நம்ம சைடு பை சைடாக தான் வைக்கிறோம், கிராஸாக. அதனால் இப்படி கிராஸாக எப்படி வைக்கிறேன் பாருங்கள். பின் பண்ணிக்கலாம். எல்லா ப்ளீட்டடையும் எடுத்துகிட்டு வந்து ஒரே எட்ஜஸில் வைக்கணும். அதுதான் இந்த அவுட்லுக்கு. ஒரே பின்னில் தான் வைக்க போகிறோம். இந்த பக்கம் மட்டும்தான் ப்ளீட்டட் மாறும், அந்த பக்கம் ஒரே எட்ஜஸில் வைக்கிறதுனால ஒரே பின்னில் தான் நம்ம எல்லாமே பின் பண்ணணும். பாருங்கள், இந்த பக்கம் 4 ப்ளீட்டட் வச்சுருக்கேன். இன்னும் வேணாலும் சின்னதாக வேணாலும் வச்சுக்கலாம். சின்னதாக வைக்கிறது மெயின் இல்லை. சின்னதாக வச்சாலும் மேலே வரக்கூடாது.
சில ப்ளீட்டெல்லாம் வைப்பாங்க, வச்சா மேலே வந்துடும். அப்படி வைக்கக்கூடாது. பெருசாக வச்சாலும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்தமாரி தான் நான் வைப்பேன். பாருங்கள், கொஞ்சம் தெளிவாகவே வச்சுருக்கேன் பாருங்கள். 4 ப்ளீட்டட் தான் வச்சுருக்கேன். 4 ப்ளீட்டட் வச்சாலே லுக் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது இந்த லுக்கு. ஒரு ஸ்டைலான ஒரு லுக்கு கொடுத்தது. ஆக்சுவலாக இதை பார்த்தா ஸ்டைலாட்டமே இருக்காது. ட்ரெடிஷ்னல் லுக் தான் பண்ண போகிறோன்னு ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த ப்ளீட்டெல்லாம் வைக்கவும் பார்த்தா ஸ்டைலான ஒரு லுக்கு, வெஸ்டர்ன் லுக் ஆட்டமே சேஞ்ச் ஆகிட்டு. பாருங்கள், இதை ப்ளீட்டட் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். கரெக்டாக கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஓவராலாக கட் பண்ணிட்டு ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பின்னெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து நம்ம அந்த ஓரத்தில் எட்ஜஸில் மட்டும் நம்ம பின் பண்ணணும். அதாவது ஃப்ரண்ட்டில் வச்சு நம்ம பின் பண்ணதுனால எங்கே பின் பண்ணியிருப்போம்னு தெரியாது. அப்புறம் பேக் சைடில் மாற்றிட்டு எட்ஜஸில் வந்து பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி சமமாக கட் பண்ணணும் கரெக்டாக. இந்த அவுட்லுக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு டைம் இருக்கும்போது பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே சேம் மெத்தடே போகாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள். இப்போ பேக் சைடுக்கு நான் 2 மீட்டர் எடுத்துருக்கனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கட் பண்ணணும். பேக் சைடுக்கு நான் பேக் சைடில் ஜிப் வைக்கிறதுனால ஓப்பனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் சைடு ஓப்பன்லேயே கட் பண்ணிக்கிட்டேன். 2 பார்ட்டாக இருக்கும் பேக் சைடு. சென்டரில் ஜிப் வைக்கிறதுனால சரி 2 பார்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்குக்கு பேக் சைடில் 7 வச்சுருக்கேன். 7 to 8 வச்சுக்கலாம். நான் 7 வச்சுருக்கேன். 7 வச்சு கர்வாக கட் பண்ணிக்கோங்க. கர்வாக கட் பண்ணிவிட்டு ஹாம்கோலையும் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சென்டரில் ஜிப் வைக்கிறதுனால 2த்தையும் ஓப்பன் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். என்ன ஓப்பன் பண்ணி கட் பண்ணால் என்னென்னா அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், 2த்தையும் தனித்தனியாக நெக்கை வந்து ஜாயின் பண்ணணும். இதுவே சேமாக இருந்தால் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிட்டா ஜிப்பு வச்சுக்கலாம். இதுனால் தனித்தனியாக ஜிப்பு வைக்கணும், அவ்வளோதான். தனித்தனியாக நெக்கு ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ஹேண்டுக்கு ஷார்ட் ஹேண்ட் தான் வச்சுருக்கேன். ஷார்ட் ஹேண்டுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை நீட்டாக கட் பண்ணிவிட்டு ஹைட்டு வந்து 8 வச்சுருக்கேன். 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிக்கிட்டு ஹைட்டு வந்து 8 வச்சா ஹாம்கோலோட சைஸ் வந்து இது வந்து 5 வச்சுட்டு ஹாம்கோலோட சைஸ் 2 மைனஸ் பண்ணி 6ஆக வச்சுருக்கேன். மேலே உள்ள ஷோல்டர் ஹைட்லேருந்து கீழே ஆம்கோலுக்கு 2 மைனஸ் பண்ணால் போதும். அதுமாரி 2 மைனஸ் பண்ணி நான் வந்து 6 வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணும்போது ஒரு ஐடியா இல்லை ஹேண்டுக்கு வைப்போன்னு, ஸ்டிச் பண்ணும்போது தான் ஒரு ஐடியா இருந்தது. சரி அதை மேட்ச் பண்ணணுங்கிறதுனால ஒரு ஹேண்டுக்கும் ஒரு ப்ளீட்டட் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணும்போது நான் வந்து அந்த ப்ளீட்டட் வச்சுருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும், அப்போ தான் உங்களுக்கும் அந்த ஐடியா கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை நான் வந்து இப்படி பாருங்கள் வச்சு பார்க்குறேன். வச்சு பார்த்தது பேலன்ஸ் இருக்கிற கிளாத்துக்கு இந்த ஹரிசாண்டல் சைடு வச்சா நல்லா கரெக்டாக இருக்குது. வெர்டிக்கல் சைடு வச்சோம்னா கட்டையாக இருக்குது ரொம்ப. அதனால் ஹரிசாண்டல் சைடே வச்சு சென்டரில் ஓப்பன் வச்சுருக்கேன். பேலன்ஸ் சைடில் இருந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் கிளாத்து. எக்ஸ்ட்ரா இருந்தால் என்ன பண்ண போகிறோம், மடித்து தைக்க போகிறோம். 3 சைடு மடித்து தைக்கணும். அதனால் தைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதை ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள் எப்படி மடித்து தைக்கிறேன்னு. அதுக்கு முன்னாடி இந்த இதுதான் வாங்கியிருக்கேன் பட்டன்ஸு. என்ன கலர் ஸ்கர்ட்டு மேட்ச் பண்ண போகிறீங்களோ பேண்ட்டும் போடலாம், ஸ்கர்ட்டும் போடலாம். என்ன கலர் கீழே மேட்ச் பண்ண போகிறீங்களோ அந்த கலர் நீங்கள் வாங்கி வச்சு இதில் மேட்ச் பண்ணிக்கோங்க. இது ஒயிட் ஆஃப் ஒயிட்டுங்கிறதுனால எந்த கலராக இருந்தாலும் சூட் ஆகும் ஓரளவு. பாருங்கள் இதில் உள்ள லைனிங்கே ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. பார்த்தாலே பாருங்கள் ஒரு லைனிங்கே ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. அதுமாதிரி எல்லா கலரும் ஓரளவு ஆஃப் ஒயிட்டுக்கு சூட் ஆகும். இல்லை கோல்டு வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா கலருக்கும் நீங்கள் பேண்ட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் நீங்கள் வைக்கலைன்னா கோல்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா கலரும் மேட்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் இன்னொரு லைனிங் நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நெக்கை ஸ்டிச் பண்ணி திருப்பணும். இதே மாதிரி ஹெவியான டிசைன்லாம் வைக்கும்போது நெக்குக்கு வந்து நீங்கள் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதோட இதேமாரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத்தை கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணி நெக்கை மட்டும் ஸ்டிச் பண்ணி அழகாக திருப்பிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி உள்ள லைனிங்கை நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா பின் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நகராமல் இருக்க ப்ளீட்டட் எல்லாத்தையும் அப்படியே பின் பண்ணியிருக்க மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஓவராலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நகராமல் இருக்கிறதுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு பின்னெல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுனால ஓவராலாக நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக 4 சைடும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த அவுட்லுக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் தான் வீடியோ ஷேர் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து
பார்க்குறீங்க, பார்த்துட்டு லைக் பண்ணாதனால யாருக்கும் ஷேர் ஆக மாட்டுது. நீங்கள் ஷேர் பண்ணால் தான் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் எனக்கும் ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாலே போதும், அடுத்தடுத்தவங்களுக்கு வீடியோ ஷேர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் லைக் பண்ணால் போதும், அடுத்தடுத்தவங்களுக்கு வீடியோ அதாவே ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகிட்டு இருக்கும். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஓவராலாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ அடுத்தது தான் நம்ம வந்து நெக்கை ஜாயின் பண்ண போகிறோம். நெக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக வந்து லைனிங் எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் தான் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பின் பண்ணதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த பின் வந்து எட்ஜஸ் எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடல, அதனால் அந்த பின்னை மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா அதில் பட்டன் தைக்க போகிறோம், அதனால் அந்த பின்னை மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நெக்கை ஓவராலாக ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்கை மட்டும் ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு படிமான தையலும் போட்டுக்கலாம். இதே நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணலான்னு சில பேர் கேட்பாங்க. ஹெம்மிங் பண்ணலாம், கிளாத்து கட் பண்ணி ஹெம்மிங் பண்ணால் அந்த பர்ஃபெக்டான லுக் கிடைக்காது. இதுவே வந்து இதுமாரி கிளாத் இருந்தால் ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டோம்னா நெக்கே வந்து ஒரு பார்த்தாலே லுக் அப்படியே கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக. அதனால தான் எப்பயுமே நான் வந்து இதே ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது. கிளாத் போனாலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதுமாரி ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் டிசைன்லாம் வைக்கும்போது எக்ஸ்ட்ரா கிளாத் ஒன்று ஸ்டிச் பண்ணி திருப்பிப்பேன். அதுவே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் சைடில் அவ்வளோதான் முடிஞ்சுட்டு. இப்போ பேக் சைடில் தான் நம்ம பார்க்க போகிறோம். பேக் சைடில் சொன்ன மாதிரியே செப்பரேட்டாக தான் நெக்கை ஜாயின் பண்ணணும். அதுமாதிரி செப்பரேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கர்வாக ஸ்டிச் பண்ணும்போது ரைட் சைடில் திருப்பிட்டே இருந்தால் தான் கர்வ் வரும். ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு படிமான தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் டாட் வைக்கிறதால வைக்கலாம். ஆனால் டாட் ஃப்ரண்ட்டில் வச்சா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து நம்மளோட சைஸும் நம்மளோட போட்டிருக்க லுக்கும் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்தாலே ஒரு லுக் கிடைக்கும். அதனால் ஃப்ரண்ட்டில் டாட்டை வைக்கிறதுனால வச்சுக்கலாம். போடுற சிரமம் இல்லைன்னா வச்சுக்கலாம். இதில் நான் வந்து பேக் சைடில் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஜிப்பு வச்சுருக்கேன், பேக் சைடில் டாட்டும் வச்சுருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணிட்டு பாருங்கள், பேக் சைடில் லாங்காக ஒரு டாட் தான் வச்சுருக்கேன், லாங்கான டாட்டு. ஃப்ரண்ட்டாக இருந்தால் ஷார்ட் டாட் வைக்கலாம். பேக் சைடுங்கிறதுனால லாங்காக வச்சுருக்கேன் டாட்டு. அதேமாரி சேம் மெத்தடில் ஆப்போசிட் சைடையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நெக்கை ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கிட்டு அதில் டாட் வச்சுக்கிறேன். மோஸ்ட்லி நான் வந்து ஒரே சேமாக இருக்கிறதுனால ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். நிறைய பேர் கொஷின் பண்ணுறீங்க, ஏன் வந்து ஒரு பக்கம் தான் போடுறீங்க இன்னொரு பக்கம் போட மாட்டீங்கன்னு. சேம் மெத்தட் தான் ஸ்டிச் பண்ணுறதுனால நான் போட மாட்டேன். கேட்குறீங்கிறதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன் இதுலேயும். ஏன்னா பிகினர்ஸ்க்கு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால் நான் நினச்சிக்கிறது சரி நம்ம வீடியோவை எல்லோரும் பார்த்துட்டே இருக்கிறதுனால ஒன்றே எப்படி ரிப்பீட் பண்ணி போடுறதுன்னு. ஆனால் ஒருத்தங்க பிகினர்ஸ்க்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே வீடியோ பார்க்கறதுனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால் நிறைய கொஷின் பண்ணுறீங்க. அதனால தான் இதில் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், இது இன்னொரு சைடு. எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம டாட் வச்சுக்கலாம். டாட் வச்சுட்டு ஜிப்பை ஜாயின் பண்ண போகிறோம். ஜிப்பு நான் பிளாக் கலர் இருந்தது, சரி பிளாக் கலரே வச்சுட்டேன். மோஸ்ட்லி நான் வந்து நிறைய வீடியோ போடுறதுனால நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி மோஸ்ட்லி ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஏன்னா கிளாத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதுனால இருக்கிறத வச்சு மோஸ்ட்லி நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுவேன். அவுட்லுக் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளாக் கலர் ஜிப் தான் இருந்தது, சரி மேட்ச் பண்ணி வச்சுட்டேன். பிளாக் கலர் ஜிப்பு நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா இது கான்ட்ராஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லாதவங்க அப்படியே எந்த கலர் ஜிப்பாக இருந்தாலும் ஓகேன்னு போட்டுக்கோங்க. இல்லைன்னா மேட்சாக வாங்கி ஸ்டிச் பண்ணி போடுங்க. எப்படி இருந்தாலும் ஜிப் வைக்கிறது தெரிய தான் போகுது. அது இதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த பிளாக் இருந்து பிளாக்கே வச்சுட்டேன். அதுவும் ஒயிட்டுக்கு அதுக்கும் பிளாக் நல்லா அட்ராக்டிவாக இருந்தது. அதனால் மோஸ்ட்லி எல்லாம் வந்து காமன் கலரே வாங்கி ஸ்டிச் பண்ணுங்கள். இதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் மடித்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஜிப்பை மடித்து ஸ்டிச் பண்ணும்போது
பார்த்து தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும் கட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கரெக்டாக இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரை நான் 2 ஸ்டிச்சஸ் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோல்டரை அந்த பக்கம் ஷோல்டர் அதேமாரி சேம் மெத்தடில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ண நெக்ஸ்ட்டு ஒர்க்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டாலே ஹேண்டு தான் நான் வந்து லுக் கொண்டு வர போகிறோம். அதுலேயும் வந்து இப்போ தான் ஒரு ஐடியா வந்தது, ஒரு ப்ளீட்டட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு ப்ளீட்டட் வச்சுருக்கேன். அதுக்காக நான் வந்து இவ்வளோ ஃபோல்ட் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதேமாரி நான் வந்து எடுத்துகிட்டு ஒரு கிளாத்து ஒரு 5 இன்ச்சஸ் இருக்கும், அதை வந்து 2ஆக எடுத்திருக்கேன். 2.5 2 இருக்கும், 2ன்னு 2 எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நான் இப்போ சென்ட்ரு பார்த்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். சென்ட்ரு அதாவது இப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நாட்டுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணி திருப்போம் இல்லையா, அதேமாரி ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்காக சென்ட்ரு பார்த்து கட் பண்ணிக்கிறேன். கீழேயும் கட் பண்ணிக்கிறேன், பாட்டம்லேயும் கட் பண்ணிக்கிறேன், டாப்லேயும் கட் பண்ணிக்கிறேன். அதுமாரி கட் பண்ணிட்டு இப்போ நாட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி 2 இன்ச்சஸில் இந்த கிளாத்தை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கிறேன், ஹூக்கால் திருப்பிக்கிறேன். பாருங்கள், ஸ்டிச் பண்ணுறதை காமிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுதான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுமாரி ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பிக்கலாம். ஏதாவது ஃப்ரண்ட்டில் உள்ள ப்ளீட்டடை மேட்ச் பண்ணுறதுக்காக ஏதாவது ஹேண்டில் சும்மா ஒரு பட்டன் கொடுத்தா நல்லா இருக்காது இல்லையா, எதுவும் டிசைனே இல்லாமல் சும்மா நார்மலாக போய் ஒரு ஹேண்டில் பட்டன் கொடுத்தா நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு சரி இந்த 2 பக்கமும் ப்ளீட்டட் வந்து சென்ட்ரு அந்த ப்ளீட்டட் வந்து மீட் பண்ணுற பக்கம் ஒரு பட்டன் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் ஒரு ப்ளீட்டட் ஆகட்டும் ஒரு மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், திருப்பிக்கிட்டு அதேமாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த அண்டர் ஹார்ம்லேருந்து வர மாதிரி, அந்த அண்டர் ஹார்ம்லேருந்து வந்து சென்டரில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு பட்டன் வச்சுருக்கேன். இதுதான் மோஸ்ட்லி கேமராக்கெல்லாம் ஒரே கலரில் டிசைன் பண்ண தெரியாது, ஆனால் வந்து அவுட்லுக் வந்து வெளில பார்த்தா தான் தெரியும். இதில் பாருங்கள், ஸ்டிச் பண்ணோடனே அவ்வளோதான் தெரியாது, லைட்டாக தெரியும். அதனால் வந்து வெளில ஆனால் அவுட்லுக் கண்டிப்பாக தெரியும். கேமராவில் வந்து நம்ம லைட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கிளார் அடிக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இதுமாரி 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டு அதை மடித்து தைச்சிக்கிறோம் வார்த்தை. பாருங்கள், 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிட்டு மடித்து தைச்சிட்டு அதில் தான் வந்து பட்டன் கொடுக்க போகிறேன். 2 பக்கமும் அதே தான் ஹேண்டு. இதேமாரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதில் ஏதாவது டிசைன் வேணாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தருவேன். சாரீலையும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சாரீலையும் நிறைய மாடல் போட்டிருக்கேன். அதேமாரி மாடல் வேணாலும் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். இதுமாரி தான் பட்டன் வைக்க போகிறோம். பாருங்கள், இதான் ஜாயின் பண்ண போகிறோம் ஹேண்டில். சென்டர்லேருந்து தான் எப்பவுமே ஜாயின் பண்ணுவேன். அதுமாரி சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சைடு இதுமாரி ஜாயின் பண்ணிட்டு அடுத்த சைடு உள் பக்கமாக ஜாயின் பண்ணிக்கிறேன். நமக்கு எப்பவுமே ஸ்டிச்சஸ் வந்து ரைட் சைடில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதாவது கிளாத் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும், ரைட் சைடில் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி. அதனால் இப்படி திருப்பிட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் ஹேண்டுக்கு. அதே சேம் மெத்தடில் தான் ஆப்போசிட்டாக ஹேண்டையும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதேமாரி ஆப்போசிட் ஹேண்டையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ இந்த கிளாத்து தான் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் வைக்கிறதுனால பாருங்கள், ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத கொஞ்சம் ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு இவ்வளோ வேணும்னா, அதாவது அந்த பட்டன் வைக்கிற வரைக்கும் எவ்வளோ வேணும்னு மெஷர் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 2-3 இன்ச்சஸ் நான் விட்டுருக்கேன். 3 இன்ச்சஸ் விட்டு, ஏன்னா 2 பக்கமும் அடித்து தைக்கணும் இல்லையா, அதனால் 3 இன்ச்சஸ் கரெக்டாக விட்டுருக்கேன். இந்த பக்கம் லெஃப்ட் சைடில், அதாவது ஓப்பன் வைக்கிற சைடில் 3 இன்ச்சஸ்ஸு, ஆப்போசிட் சைடில் பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ப்ளீட்டட் ஆப்போசிட் சைடில் ப்ளீட்டட் வைக்கலாம். இந்த சைடில் கொஞ்சம் எட்ஜாக இருக்கிறதுனால ப்ளீட்டட் வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேலன்ஸ் கரெக்டாக மெஷர் பண்ணி 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஏன்னா 2 பக்கம் ஸ்டிச் பண்ணணும் மடித்து, அதுமாரி. அதனால் இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறதையும் இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டேன் 2 பக்கமும்.
இப்போ 2 பக்கமும் ஜாயின் பண்ண போகிறோம். வேறு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. 2 பார்ட்டாக பிரித்து நம்ம 2 ஓரத்தையும் மடித்து தைக்கிறோம். மடித்து தைச்சிட்டு ஜாயின் பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பாருங்கள், கரெக்டாக அந்த பின் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த எட்ஜஸ் வந்து சேர்ற இடம் அங்கேருந்து தான் ஓப்பன் ஆகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதனால் கரெக்டாக வந்துட்டு பாருங்கள். இப்போ இதில் ஜாயின் பண்ணணும். வேறு ஆப்போசிட் சைடாக கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். அப்போ தான் ஓப்பன் வரும். நெருக்கி வச்சு தைச்சிட்டு நம்ம நடக்கும்போது இல்லைன்னா நிற்கும் போது அது ஓப்பன் வச்ச மாதிரியே தெரியாது. ஏன்னா அதுக்கு மெயின் காரணம் நம்ம நெருக்கி வச்சு தைச்சிடுறது. அப்படி இல்லைன்னா ஓப்பன் வைக்கிறோன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தைச்சா தான் ஓப்பன் இருக்கும். இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்ததுனால ஒரே ஒரு ப்ளீட்டட் மட்டும் வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் சைடில். இதுதான் அவுட்லுக்கு. பேக் சைடில் நார்மலாக எப்பவுமே போல் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டு, ஓப்பன்லாம் கிடையாது பேக் சைடில். 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் பேக் சைடில். ஃப்ரண்ட் சைடில் இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஸ்டிச்சஸ் போட்டுட்டு பேக் சைடில் நார்மலாக போல் எப்பயுமே 2 பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு, அதாவது மடித்து தைச்சிட்டு பேக் சைடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம வந்து கமெண்டில் வந்து நிறையா டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அதுக்கான ஸ்பேஸும் அதில் இல்லை. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதில் வந்து நான் ஸ்பேஸ் இருந்தால் கொடுக்குறேன். அப்படி ஸ்பேஸ் இல்லைன்னா நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலெல்லாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஆர்டர்ஸ் வேணும், இதேமாரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வேணால் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் எல்லா டீட்டெயிலும் சொல்லுவேன். இல்லை ஏதாவது ஒரு ஐடியா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி தரேன். இல்லைன்னா ஏதாவது டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணுறேன். பேக் சைடில் ப்ளீட்டட் வச்சுக்கிட்டேன். பேக் சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருந்தது கிளாத்து. அதனால் வந்து சென்டரில் ப்ளீட்டட் வச்சுக்கிட்டேன் பேக் சைடில். ஏன்னா சென்டரில் வச்சது காரணம் ஓப்பன் கிடையாது. அதனால் சென்டரில் வச்சுக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஒர்க்கு பண்ணால் தானே ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் 1 இன்ச்சஸ் கேப் விட்டு நம்ம வந்து பட்டன் எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஹேண்டால். கரெக்டாக அந்த எட்ஜஸ்லேருந்து, அதாவது நம்ம ப்ளீட்டர் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அங்கேருந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அது 1 இன்ச்சஸ் கேப் விட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் 2, 3 இருந்ததை 2 பக்கமும் ஹேண்டுக்கு ஒன்று வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், ஹேண்டால் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிட்டே வரேன். இந்த அவுட்லுக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு டைம் இருக்கும்போது பார்க்க டைம் இல்லைனாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு டைம் இருக்கும்போது பாருங்கள். இல்லை ஸ்டிச் பண்ண டைம் இல்லைனாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு டைம் இருக்கும்போது பாருங்கள். அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பர்சனலாக ஏதாவது சொல்லணுன்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எல்லோரும் வந்து டக்குன்னு சொல்லிடுறீங்க. அது எத்தனை பேர் பார்த்துட்டு, சில பேரெல்லாம் அதை நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்துட்டு வீடியோ கூட ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதுதான் மெயின் பிரச்சனை. அதனால் வந்து உங்களோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஏன்னா வந்து வாட்ஸ்அப் பண்ணுறதுனால நானும் மிஸ்டேக்கு, அதாவது கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்குவேன். இல்லை தப்பு இருந்தாலும் நான் வந்து திருத்திப்பேன். அதனால் வந்து நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இல்லை ஏதாவது பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க வீடியோவை. எனக்கும் கொஞ்சம் பூஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், ஹேண்டில் ஒரு பட்டன் வச்சுருக்கேன் அந்த ஜாயினில். இதுதான் அவுட்லுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.